வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கத்தின் தேவன், அவர் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் இன்றைக்கும் வாழ்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து தான், இன்றைக்கும் எங்கள் வீடு இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா செஞ்சது தான், இன்றைக்கும் எனக்கு இந்த வேலை இருக்குதுன்னா நான் படித்த படிப்பு தான். நான் சொல்லட்டுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே நமக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன தான் நீங்கள் சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, எத்தனை தான் கோடிகளை சேர்த்து வச்சாலும் சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், மரணம் வராமல் தடுக்க முடியுமா? எத்தனை கோடிகள் இருந்தாலும் வரும். மரணம் என்னைக்கு வரணும்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நியமப்பட்டிருக்கோ அந்த நாட்களில் வந்து தான் ஆகும். பலவீனம் வரணும்னு சொன்னால் பலவீனம் வந்து தான் ஆகும். எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி. நான் கேட்குறேன், ஜெயலலிதா அம்மா கிட்ட இல்லாத கோடிகளா? அவங்க கிட்ட இல்லாத கோடி எத்தனை கோடி? அவங்க செருப்பு மாத்திரமே 1000 செருப்பு வச்சுருந்தாங்களாம். அப்பேற்பட்ட கோடிகள். அவங்க யாருன்னு சொன்னால் ஆண்டு கொண்டிருந்த ஒரு சீஃப் மினிஸ்டர். கரண்ட்டாக யோசிச்சு பாருங்க, நினச்சிருந்தாங்கன்னா எத்தனை கோடிகளை கொட்டி கூட அது இருக்கிறதுலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க. உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா? அவ்வளோதான். மரணம் வரும்னு சொன்னால் அது எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாமல் தெருவில் உட்கார்ந்தாலும் சரி, மரணம் நியமிக்கப்படும். அப்போனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ பாருங்க, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஏன் தெரியுமா? இரக்கம் என்றால் இங்கிலீஷில் நல்ல ஒரு வார்த்தை mercy. அப்போ அந்த இரக்கம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லையா? முடிவில்லை. there is no end for his mercy. அப்போனா அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. கடலுடைய எல்லைக்கு கூட ஒரு முடிவு உண்டு. எதுக்கு முடிவு இல்லைன்னு சொன்னால், வானத்துக்கு தான் முடிவே இல்லைன்னு சொல்லுவாங்க. வானத்தினுடைய இதுக்கு எல்லைக்கு முடிவே கிடையாது. ஏன்னா போயிட்டே இருக்கும். ஆண்டவர் இன்னும் எப்படிலாம் படைச்சு நமக்கு தெரியாது. எவ்வளோதான் ஆண்டவர் படைச்சிருக்காருன்ட்டு இன்னும் போக போக போய் எத்தனை 1000 அடி தூரம் போக நமக்கு தெரியாது. ஆனால் அது போல் அவருடைய இரக்கமானது முடிவில்லாமல் இருக்குது. அதனால தான் இயேசுநாதர் வேதத்தில், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற வேதத்தில், இயேசுநாதர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அழுத உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க, சீஷர்களை கூட சேர்ந்து அவர் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது அவருக்கு தெரியும் லாசரு மரித்து விட்டார் என்று சொல்லி. 4ஆம் நாள் அங்கே போகிறாருன்னு தெரியும். இருந்தும் அந்த சகோதரி அழுத உடனே இயேசு என்ன பண்ணுறாரு? கண்ணீர் விடுறாரு. அப்போனா அவர் இரக்கத்தின் தேவன். மற்ற கடவுள்லாம், மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க போய் என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம அழுதா நம்ம கூட சேர்ந்து அழுவார். நம்ம துக்கப்பட்டா நம்ம கூட சேர்ந்து அவரும் துக்கப்படுவார். நம்ம ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னால் அவருக்கும் அந்த வேதனை தான் இருக்கும். அப்போனா நம்மளை அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு, சொல்லுங்க எல்லாரும் வாயில, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போவோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வரும். ஆனால் என் தேவன் நம்ம மேலே வச்ச இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்களேன், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின்
நம்மளை அழைத்தது நம் தேவன். அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். சூழ்நிலைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும்ங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளவா வேணா இருக்கட்டும்ங்க, நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எவ்வளவா வேணா இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் இதுவரை நம்மளை நடத்தினவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாசிங்கள் சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அப்படியே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அக்கிரமம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ அநியாயம் செஞ்சுருக்கிறோம், நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மீறுதல்களை செஞ்சுருக்கிறோம். எல்லாவற்றையும் நான் சொல்ல முடியும், இதுவரைக்கும் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? மன்னித்திருக்கிறார். அவர் மன்னிக்கலன்னு சொன்னால் இரக்கமே கிடையாது. அவர் இரக்கம் இருக்கிறதுனால தான் நம்மளை மன்னித்து, நம்ம பாவங்களை மன்னித்து, நம்ம அக்கிரமங்களை மன்னித்து, நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் மன்னித்தபடினால தான் இன்னைக்கு நம்ம கிருபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம அழிந்து போக வேண்டிய இந்த சரீரம், எப்பயோ மண்ணுக்கு போக வேண்டிய இந்த சரீரம் அழிந்து போயினா பாவம், நமக்குள்ளார பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, அநியாயம் இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய சரீரமானது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. இந்த ஆத்துமாவானது தீட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அழிந்து போகாதபடிக்கு இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்ததுக்கான ஒரே ஒரு காரியம், அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பதனால. ஹல்லேலூயா. அவருக்கு இரக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்னைக்கோ மரித்திருக்கணும். அவருக்கு மட்டும் இரக்கம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அந்தஸ்தோட ஒரு வாழ்க்கையில் வாழவே முடியாது. அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்குமே ஆண்டவர் இறங்கிடுவாரா? எப்படி வேணாலும் இஷ்டம் போல வாழ்கிறோம், எப்படி வேணாலும் காலம் போக்கில் இருக்கிறோம், நம்மளுடைய மூடுக்கு ஏற்ற போல நல்ல ஒரு மூடு இருந்துச்சு, நல்ல பாடுறது, துதிக்கிறது, சர்ச்சைக்கு வர்றது எல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா பிரச்சனை வந்துச்சா, அட போப்பா என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால் அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம், என் தேவனுடைய சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்க சங்கீதம் 103:13. கர்த்தர் யாருக்கு இறங்குவார் என்று சொல்லி, எல்லாருக்குமே கர்த்தர் இறங்கிடுவாரா? எல்லாருக்குமே கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துருவாரா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவாரானா? கிடையாது. வாசிங்க சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, அதுதான் முக்கியம். எல்லாருக்குமே ஆண்டவர் இரக்கம் காட்டிடுவாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் இறங்கிடுவாரானா? கிடையவே கிடையாது. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு, மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு இரக்கம் கிடைக்குமானா? கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருக்கு இறங்குவார் சொன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு. இன்னைக்கு அந்த பயம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? இன்னைக்கு ஒரு இருட்டை பார்த்தா பயம் இருக்குது, ஒரு பாம்பை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாம்பை பார்த்தா படையே நடுங்குவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து பயம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து பயம். நான் ஏன் பயப்படணும்? நிறைய பேர் நினைப்பீங்க, இயேசுநாதரை பார்த்தா ஏன் பயப்படணும்? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, ஏய் போய் சொன்னா என்ன பண்ண, சாமி என்ன பண்ணோம், கண்ணை குத்து. இந்த டைலாக் எல்லாருக்குமே தெரியும். போய் சொன்னா என்ன பண்ணிடுமா, சாமி கண்ணை குத்திடும். நான் சொல்றேன், நம்ம சாமி கண்ணை குத்துறவர் இல்லை, கண்ணை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இல்லாத கண்ணை கொடுத்தவர் தான் அவர், இல்லாதவர்களுக்கு கொடுத்தவர் தான் அவர். அப்போ யோசிச்சு பாருங்க, என் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த இரக்கம், அந்த இரக்க குணம் யாருக்கு தெரியுமா வருங்க? தமக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருடைய வசனத்திற்கு கேட்டு நடுங்கிறவருக்கு மேலதான் அவருடைய இரக்கம் வரும். எல்லார் மேலேயும் இரக்கம் வந்துடாதீங்க. நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு இறங்கும், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமா ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கேட்டா ஆண்டவர் இறங்குவாரா?
நிச்சயமா மாட்டார். நம்ம நினைக்கிறோம், ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் நான் ஜெபிக்கிறேன் இந்த காரியம் ஏன் நடக்கல? நான் சொல்லட்டுமா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறீங்கன்ற வச்சு முடிவு பண்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாரத்தில் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளில் ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம். ஏதோ சர்ச்சுக்கு வந்து இந்த 2 மணி நேரம் பரிசுத்தமா நான் இருக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், பாட்டு பாடுறேன், குதிக்கிறேன், ஆசீர்வாதம் வந்துருமானா வராது. எப்படி வரும்? ஏன்னா அவர் ஒழுக்கத்தின் தேவன். சர்ச்சில் வந்தா மட்டும் ஒழுக்கம், வீட்டுக்கு போனா ஒழுங்கினோம் அவர் விரும்ப மாட்டாரே. சர்ச்சுக்கு வந்தா மட்டும் அபிஷேகம் அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனா வேற பாஷை, ஆண்டவர் விரும்ப மாட்டாரே. அப்போ ஆண்டவர் யாருக்கு இறங்குவார் என்று சொன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் இறங்குவார். அவருக்கு பயம் சொன்ன, ஆண்டவரே ஐயோ நான் பயப்படுறேன் ஆண்டவரே, நான் அப்படியே பயந்து நடுங்கிற ஆண்டவரே, அந்த பயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பாம்பை பார்த்தா ஐயோ பாம்புன்னு பயப்படுறீங்க பத்தியா, கரண்ட் போயிட்டு இருட்ட ஐயோ இருட்டாயிடுச்சு அந்த பயம், அந்த பயம் கிடையாது. இல்ல வண்டியில வேகமா போனா யாரா முற்ற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு பயம் வருது, அந்த பயம் கிடையாது. பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு பயம் இருக்கணும். கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கணும். நேரமா இருக்கட்டும், உங்களுடைய தாளந்தா இருக்கட்டும், உங்களுடைய பலனா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ஆண்டவருக்கு உண்மையா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தும் பொழுது, உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சபையில வந்தா மட்டும்தான் அவங்களுடைய எப்படி சொல்றது, சபையில வந்தா மட்டும் அப்படியே அபிஷேகம்னா, அப்படியே பாடுறதுன்னா, கை தட்டுறதுன்னா, துதிக்கிறதுன்னா எல்லாம் ஓகே. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க பாரு வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியாது. சபையில வந்து அபிஷேகத்தில் அப்படியே நிரம்புவாங்க, அப்படியே அந்நிய பாஷை கத்துவாங்க, அப்படியே பரலோகமே இறங்கி வந்துடும் பொழுது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரட்டுமே, பேசுற வார்த்தை என்ன, யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் என்ன, அது இல்லைங்க கர்த்தர் விரும்புகிற காரியம். சர்ச்சுக்கு வந்து மட்டும் ஆண்டவருடைய பாட்டு, மற்ற நேரம் எல்லாம் வீட்டில் போன சீரியல், ஒரு சீரியலை விடுறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருந்தா எப்படிங்க பயம் வரும் ஆண்டவர் மேல? நான் அதுக்காக வந்து நீங்க 24 மணி நேரமும் உங்க வீட்டில் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க நான் சொல்லலை, அது யாராலையுமே முடியாது. நம்மளும் வேலை செய்கிறோம் தான், 4 பேரோட பேசுகிறோம் தான், இந்த உலகத்தோட ஒன்றி வாழ்றோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறீங்களா, சரி போர் அடிக்குது டிவியில் பார்க்குறேன், பார்த்துட்டு போங்க, ஓகே. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதையே பொழப்பா வச்சுப்பாங்க. சாப்பிடும் போது, தூங்கும் போது, எந்திரிக்கும் போது, சில பேர் மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்த நாள் போயிட்டு கேட்பாங்க, நேற்று நாடகத்து என்னாடி நடந்துச்சு, அவன் என்னாச்சு, அவங்க கூட ஓடிட்டாளா இல்லையா, போனாங்களா இல்லையா, இவங்க வாழ்ந்தாங்களா இல்லையா. இது வந்து என்னதுன்னா, இதுக்கு பேர் ஒரு அடிமைத்தனம். சில காரியத்து மேல ஒரு அடிமைத்தனம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி தான். நானும் ஒரு நாளில் அடிமைத்தனத்தில் இருந்து, என்ன அடிமைத்தனம்னா, எனக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போவேன், நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு திரும்பி வந்த நாட்கள்லாம் உண்டு. ஈவன் தோ எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு மனுஷன்தான். அப்படி இருந்தே எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். நம்மளுடைய அடிமைத்தனம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டான்னு நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்ன ஆசீர்வாதம். நான் என்ன தான் ஜெபிக்கிறேன் பிரதர், இருந்தாலும் என்னால் விட முடியல. நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் அதை விடணும்னு முயற்சி பண்ணவே இல்லை. ஒரு காரியம் வேண்டான்னு நம்ம நினச்சா வேண்டாதான். அல்லேலூயா. ஏன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே. உதாரணத்துக்கு இங்கே ஒரு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு எரியுது. அந்த நெருப்பில் போய் நான் கை விட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், அப்படியே ஜில்லுன்னு கூலாக இருக்குமா, என்ன ஆகும், சுடும் தானே. அப்போ நெருப்புன்னு தெரிஞ்ச அந்த நெருப்பில் போய் நான் கை விடுறேன்னா அப்போ யாருக்கு கொழுப்பு, யாருக்கு தீம்பு, எனக்கு தான் கொழுப்பு. அப்போ பாவம்னு தெரிஞ்சு, செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு, பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு, கோபப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிடுறோம். நமக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரியும். ஆனால் சில சூழ்நிலைகள் நிமித்தம், அந்த அடிமைத்தனத்தை நிமித்தம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, என் தேவன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை.
ஆனா அவ்வளோ சீக்கிரம் அந்த இரக்கம் நமக்கு கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. ஏன் தெரியுமா? மறுபடியும் வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? தான் பிள்ளை எது கேட்டாலும் அப்பா என்ன பண்ணுவாங்க? இறங்கி செய்வாங்க. ஐயோ என் பிள்ளை இதை கேட்டுடுச்சே, ஐயோ என் பிள்ளை இதை ஆசைப்பட்டுடுச்சே, ஐயோ என் பிள்ளைக்கு இது வேணுமே, ஐயோ என் பிள்ளைக்கு அது வேணுமே. ஒரு தகப்பன் பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு கட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க? மன்னிச்சிருவாங்க. எந்த தகப்பனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அப்போ யாருக்கு கர்த்தர் இறங்குவார்னு சொன்னா, அவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு தான். எல்லாருக்குமே இறங்குவாரான்னு சொன்னா இறங்க மாட்டார். அப்ப தமக்கு பயந்து நடக்கும் பொழுது என் தேவன் இறங்குவார். வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? மிகவும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கார் சொன்னா, அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் என்ன வேதம் சொல்லுகிறது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பனா அவர் நம்ம தான் மாறிடுறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்ம தான் மாறிடுறோம். நல்ல ஒரு ஜாலியா நம்ம ஒரு இருக்கிறோம்னு சொன்னா மனைவி எப்படி பேசுவோம்? சந்தோஷமா பேசுவோம். பிள்ளை கூட நல்லா விளையாடுவோம். இதே உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, இல்லை யார் மூலியமாக ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் என்ன பண்ணுவோம்? அந்த கோவத்தை நம்ம காட்டுவோம். இதுதான் மனுஷனுடைய ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, அவர் எப்பவுமே அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அப்போ அவர் எப்படி இருக்கிறார் சொன்னால், உருக்கமும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்போ என் தேவன் எப்பொழுதுமே அவர் இறங்குகிறவராக தான் இருக்கிறாருங்க. அதனால தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க சொன்னால், அவர் போகிறாரு, பெதஸ்தா குளத்துக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தர் ரொம்ப நாளாக படுத்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனை வருஷமா படுத்துட்டு இருந்தான்? எத்தனை வருஷமா? 35 வருஷமா படுத்துக்கிட்டு இருக்கிறான். 35 வருஷமா வியாதியில் பெதஸ்தா குளத்தண்ட அந்த குளத்துல இறங்கி தான் வியாதியை குணமாக்கிக்க படுத்துக்கிட்டு இருக்கான். இயேசு கிட்ட போனாரு. கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நீ சுத்தமாக விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே அவன் கேட்குறான், என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் விடுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நான் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போயிடுறாங்க ஆண்டவரே, நான் இப்படியே 35 வருஷமாக இருக்கிறேன்றான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுத்தமாக விரும்புகிறாயா? சொன்னவளுக்கு அப்புறமா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். 35 வருஷமா சுகமாகாதவன் அப்போ சுகம் பெற்றான். 12 வருஷமா உதிரப்போக்கு. யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் கண்டினியூஸா உதிரப்போக்கு பிரச்சனை. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நேரமே சுகமானாங்க. இன்னொரு அம்மா 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு கூன், அப்படியே குனிஞ்சே இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்தாரு, நிமிர்ந்துருங்கம்மான்னு சொன்னாரு. நிமிர்ந்துட்டாங்க. அப்போ என் தேவன் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, இரக்க குணம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மளுடைய வியாதியை பார்த்து, நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இரக்கம் பண்றாரு. நம்ம அழுதுட்டு இருக்கிறோம், ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கூட நான் இருக்கிறேன். நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். ஆனால் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே என் பிரச்சனை நீங்கள் பார்க்கலையா? ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உங்களுடைய அழுகுரலை கேட்கிறார். ஏன் தெரியுமா? ஆகார் பற்றி எல்லாருக்குமே வேதத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆகார் என்ன பண்ணுறாங்க, ஒரு அடிமை பெண்ணு தான், துரத்தி விடப்பட்டுட்டாங்க. ஆபிரகாமுடைய வீட்டில இருந்து சாராள் மூலியமாக துரத்தி விடப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லை, ஏன்னா வனாந்தரம் எங்கேயுமே தண்ணிக்கான அறிகுறியே கிடையாது. குழந்தை தண்ணிக்காக அழுது, ஏன்னா பயங்கரமான வெயில். நினைச்சு பாருங்க, இப்போ இந்த கத்தி வெயில் நம்மளால தாங்க முடியல. இப்போ மணி ஆகுது, கிட்டத்தட்ட 7 மணி. 7 மணிக்கே இவ்வளோ அனலா இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மத்தியான நேரம் அடி வெயில் கொளுத்துது. ஒரு பாலை வனாந்திரத்தில் யோசிச்சு பாருங்க. வனாந்திரம் நம்மள மாதிரி நார்மலாக ஒரு மரம் நிழல்லாம் நின்னா கூட போய் ஒதுங்கிக்கலாம், அந்த மாதிரி இல்லை. வனாந்திரம்
மரம்லாம் கிடையவே கிடையாது, செடி கொடி எதுவுமே கிடையாது, வெறும் மண்ணு. அந்த சூழ்நிலையில கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போறாங்க. அந்த குழந்தை தண்ணி இல்லாம தாகத்தினால சாகிற நிலைமைக்கு தள்ளப்படுது. அப்ப கேக்குறாங்க, ஆண்டவரே என்னுடைய அழுகுறலை பாருங்க, என் பிள்ளை சாகிறதுனால பார்க்க முடியல, தண்ணி இல்லாம என் பிள்ளை சாக போதே, நான் என்ன பண்றது என்று சொல்லி அழுகிறதான சூழ்நிலையில அப்போ ஆண்டவர் என்ன பண்றா தெரியுமா? ஒரு துறவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஏன் துறவை உண்டு பண்ணணும் தெரியுமா? அவள் அழுததின் நிமித்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு என்ன இருக்குது? இரக்க குணம் இருக்குதுங்க. நம்ம அழுத அவர் தாங்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உருவான ஒரு துறவு தான் லகாய்ரோயி. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, வனாந்தரத்துல ஒரு நீரூற்று பாசிபிளே கிடையாது. வனாந்தரம் சொன்னா ஒரு பாலைவனம். பாலைவனத்துல எங்க இருந்துங்க நீரூற்று வரும்? இன்னைக்கு நல்லா இருக்கிற நிலத்துல இன்னைக்கு தோண்டினாலே இன்னைக்கு தண்ணி இல்லை. ஆனா ஒரு பாலைவனத்துல, அதுவும் அது வரைக்கும் இல்லாத ஒரு நீரூற்று தான் குழந்தை சாக கிடக்குதுன்னு சொல்லி அவள் கதறி அழும்பொழுது அங்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். இல்லாத ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உண்டாக்குனது தான் லகாய்ரோய். ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றா, என்னை காண்கின்ற தேவனே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ நம்மளுடைய ஊழியத்தினுடைய பேர் கூட லகாய்ரோய் விசுவாச ஊழியங்கள். இந்த பேர் எனக்கு 2012ஆம் ஆண்டு நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். மேகாலயா ஷில்லாங்கில் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த நேபாள், பூட்டான், சிக்கிம், மணிப்பூர் இந்த பகுதிகளை சார்ந்த இடம் தான் மேகாலயா. அந்த மேகாலயாவில் 2 வருஷம் என்னுடைய கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பயங்கர குளிர் பிரதேசம். அங்கெல்லாம் வந்து மைனஸில் இருக்கிறோம். மைனஸ் டிகிரியில் இருக்குதான ஒரு குளிர் நிறைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கடைசி எங்களுடைய படிப்பு முடிவுக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு அங்கே ஜெபிச்சு, சில பேர் வந்து இவாஞ்சலிஸ்டாக போனாங்க, பாஸ்டராக போனாங்க, சில பேர் வந்து மிஷனரியாக போனாங்க. அப்போ நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அப்போல்லாம் எங்ககிட்ட சபைலாம் கிடையாது. அப்போ நாங்கள் ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்கார இடத்துல எங்கள் அப்பா துணை ஊழியராக இருந்தார். நான் அந்த சபையில் வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் பைபிள் காலேஜ் அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் அழைச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் இங்கே படித்து முடிச்சுட்டு போக போகிறேன், நான் சபை எனக்கு கொடுக்க போகிறீங்களா, இல்லை இவாஞ்சலிஸ்ட் ஊழியமாக எனக்கு தெரியாது ஆண்டவரே, பட் எனக்கு முதல்ல ஒன்றே ஒன்று ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஊழியத்துக்கு என்ன அழைச்சிட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. சங்கீதம் 23 கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான், தாட்சியாளன், இதை தவிர எனக்கு பைபிளில் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற என்னை ஏன் ஆண்டவரை நீங்கள் அழைச்சிங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்னை அழைச்சி எனக்கு ஊழியத்தை படித்து முடிச்சுட்டேன், நான் என்ன ஆண்டவரை செய்யணும், ஊழியத்துக்கு என்ன ஆண்டவரை பேர் வைக்கணும்னு கேட்கும்போது, அப்போ நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை காட்டுறாரு. அது வரைக்கும் பைபிளில் மேபி மெசேஜில் எப்பயோ யாரோ சொல்லி வேணால் கேட்டிருக்கலாம், ஏன்னா அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. இந்த வார்த்தை எனக்கு வருது. அப்போ என் பைபிளில் தேடுறேன், எங்கே இருக்குது எனக்கு எதுவுமே தெரியல. அடுத்த நாள் நான் போய் உட்கார்ற செமினார் ஹாலில் போய்ட்டு உட்கார்றோம். அடுத்த நாள் எங்களுடைய அந்த கிராஜுவேஷன் கூட நடந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்திருக்கிற ஊழியக்காரர் இந்த வசனத்தை குறித்து இல்லாதவைகளை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி இந்த லகாய்ரோயின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த வார்த்தை தானே நேற்று நான் ஜெபிக்கும் பொழுது வந்தது. அப்போ பைபிள்லேருந்து எடுத்து பார்த்தேன் இந்த வார்த்தை. அன்னைக்கு முடிவு பண்ண ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு. கிட்டத்தட்ட வந்து 12-13 வருஷம் ஆகுது. என் தேவன் ஊழிய பாதையில் வல்லமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒன்றுத்துக்கும் ஒரு பிரோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி இந்த உலகம் என்னை முத்திரை கொடுத்துச்சுங்க. என் சொந்த குடும்பத்திலேயே இவன் உருப்பட மாட்டான் என்று சொல்லி எனக்கு முத்திரை கொடுத்துனாங்க. ஆனால் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக என் தேவன் என்னை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமாங்க? நான் அவர் தேடி போல அவர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்மளாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம அவரை தேடி போயெல்லாம் இங்கே வந்து யாரும் ரசிக்கப்பட்டுலாம் கிடையவே கிடையாது. அவர் நம்மளை தேடி வந்ததுனால மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் அநியாயங்கள் அக்கிரமம் செஞ்சா கூட, ஐயோ என் பிள்ளை ஏதோ செஞ்சிருச்சு, என் பிள்ளை மனம் திரும்பும், என் பிள்ளைக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி நமக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைய வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா அது சான்ஸ் தான். ஹல்லேலூயா. பை சான்ஸ் தான் நம்மள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு, நமக்கு இருக்கிற பாரத்துக்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த உபத்திரவத்துக்கு நம்ம என்னைக்கோ மறிச்சு போயிடலாம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான்.
அப்போ பிசாசுடைய டார்கெட் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதுங்க, அவன் டப்புன்னு உங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். எப்படி தூக்கிட்டு போயிடுவான்னா, ஏன்னா வேதம் சொல்லி அவன் வந்து யாருன்னு சொன்னா சங்காரத்தின் தூதன். எப்போ நம்மளை போடலாம் அப்படின்னா அவனுடைய இது காத்துட்டு இருக்கோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதா, டக்குன்னு அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இது நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய வாலிப வயசில் நடந்த ஒரு காரியம். எப்படியும் வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். ஆமாம், 20 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. கணவன் மனைவிக்கு பிரச்சனை. கணவன் என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் குடியில் இருக்கிறார், குடிச்சிருக்கிறாரு. மனைவி கூட ஏதோ பிரச்சனை நடக்குது, 2 குழந்தைங்க. அவர் என்ன பண்ணாரு, சும்மா விளையாட்டா மனைவி இது குடிக்கக்கூடாது, நீ இப்படியே குடிச்சுனா கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இவருக்கு வந்து அடுத்த நாள் மனைவி குடிக்க விடாமல் போயிடுவாளோன்னு சொல்லி குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளார போயிட்டு இருந்த ஒரு ஆக்ஸா பிளேட் எடுத்து வந்து என்ன பண்ணாரு, இந்த பா நீ இப்படியே பேசுனா அறுத்து பண்ணியிருந்தாரு. அந்த அம்மாவும் என்ன நீ பாட்டு சும்மா அறுத்துப்பேன்னு சொல்லி அறுத்துக்க போ அப்படின்ட்டாங்க. அவர் குடியில் இப்படி தான் ஒரே ஒரு கோடு தான் போட்டார். வயிற்றில் இருக்கிற மொத்த குடலும் கீழே வந்து விழுந்துச்சு. மொத்த குடலும் கீழே விழுந்துச்சு. அப்படி எல்லாமே கொட்டிடுச்சு. எல்லாம் கத்துறாங்க, ஓன்னு பக்கத்தில். நாங்களும் அந்த எங்களுக்கு வந்து சத்தம் கேட்குது, பட் நாங்கள் போல அவங்க ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது தான் எங்களுக்கே தெரியும். எல்லா குடலையும் தூக்கி அப்படியே வயிற்றுக்குள்ளார எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டு தூக்கி வயிற்றில் போட்டு சொருவி துணியை ஒன்று கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியே செத்து போயிட்டார். ஒரு சின்ன விஷயம்தான், குடிக்காதன்னு சொல்லி பிரச்சனை, ஒரு கோபம், டக்குன்னு சும்மா விளையாட்டு. அவர் விளையாட்டு தான் பண்ணியிருக்கிறார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவர் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவார், ஏதாவது நான் போய் செத்துருவேன், நான் போய் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் பண்ண மாட்டார். அன்றைக்கி சும்மா பிளேடு எடுத்து நான் பேர் நம்ம கிழிச்சு பண்ணார். இப்படின்னு தான் பண்ணார். ஒரு போதையில் பார்த்தா கிழிச்சிட்டு ஆழமாக கிழிச்சிருச்சு. இன்னைக்கு இப்படி தான் பிசாசு ஒரு செகண்ட் தான் நம்மளை விட வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உபத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா போதும். குடும்பத்தில் ஒரு நல்ல குடும்பம் போயிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக வெடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கவனமாக இருக்கணுங்க. கிறிஸ்தவங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெரியுமா, நமக்கு உபத்திரவங்கள் அதிகமாக வரும், பாடுகள் அதிகமாக வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடாதபடி அப்போதான் ஆண்டவரை நம்ம அதிகமாக தேடணும். ஹல்லேலூயா. அப்படி தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் தலைக்கீழாக மாறும். ஏன்னா பிசாசு எந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தை உடைக்கலான்னு பார்ப்பான், எந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கலான்னு பார்ப்பான், எந்த நேரத்தில் உங்களை அப்படியே விழ வைக்கலான்னு. நல்லா இருப்பாங்க, நல்லா விட்டு பாவத்தெல்லாம் விட்டு தூரம் இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பாவத்துக்கு நேரம் எண்ணம் போயிடும், பாவம் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அநேகர் அந்த மாதிரி தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, என் தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு இறங்குவாருன்னு சொன்னால், தமக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. தமக்கு உண்மையாய் பயந்தவர்களுக்கு என் தேவன் இறங்க வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. யாருக்கு இருக்குமா? தலைமுறையா. ஆனா அந்த தலைமுறையா அந்த இரக்கம் வரணும்னு சொன்னா ஒன்னே ஒன்றுதான் தேவை. என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் தலைமுறையாய் அவருடைய இரக்கம் தாங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயமே இல்லாமல் எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க தாத்தா கிறிஸ்டியன், இவங்க கிறிஸ்டியன் சொல்றதுனால இரக்கம் வந்துடாது, அதனால ஆசீர்வாதம் வந்துடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையா என்ன இருக்கும்? இரக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் இரக்கத்தின் தேவன். இந்த இரக்கத்தின் தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா, தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே. ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் யாருக்கு இறங்குவார் என்று சொன்னால், தமக்கு பயந்தவர்களுக்கு என் தேவன் இரக்கம் உள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா.
இரக்கம் உள்ளவராய் இருப்பார். வாசிங்க ஆதியாகமம் 21:19. நான் ஆகாரை குறித்து உதாரணமாக சொன்னதுனால இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், அது வரைக்கும் ஆகாருடைய கண்ணு மூடி இருந்துச்சா? இல்லை, அவங்க கண்ணு நல்லா பார்த்து தானே இருந்தாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய கண்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இது சரீரத்தின் கண்ணு. இந்த கண்ணில் ஒரு நாள் பிரச்சனை வரும். அதனால பாருங்க, இந்த வயசுலேயே கண்ணாடி போட்டிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டரை பார்த்து 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 என் கண்ணு போயிடுச்சு, தூர பார்வை தெரியாது. அப்போது இந்த கண்கள் மாம்சத்தின் கண்கள். இந்த கண்களில் ஒரு நாள் கோளாறு வரலாம், இந்த கண்களில் பிரச்சனை வரலாம், இந்த கண்களுக்கு தீமைகளான காரியங்கள் வரலாம். ஆனால் அவளுடைய கண்கள் திறந்தது என்று சொல்லப்படுகிறது. என்னன்னா ஆவிக்குரிய கண்கள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த கண்ணில் துறவு தென்படவே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு துறவு அவருடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. பிள்ளை அழுது கத்துது, சாகிற நிலைமைக்கு போகுது. இவ்வளோ அழுகுற, ஆண்டவரே நான் என்ன செய்யப்பேன், என் பிள்ளை அழுதே அப்படின்னு சொல்லும்போது கூட அவருடைய கண்கள் திறக்கப்படலை. ஆனால் இரக்கத்தின் தேவன் அவர் இரக்கம் பாராட்டி அவளுடைய கண்களை திறந்த உடனே பார்த்தீங்க சொன்னா அங்கே ஒரு துறவை காண்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்ம மாம்சத்தின் கண்களில் பார்த்தோன்னு சொன்னா ஆசீர்வாதம் தென்படாது. நம்ம மாம்சத்தின் கண்களில் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தென்படாது. ஆனால் அதுவே அவங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும் பொழுது என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறவங்க 2 கையும் நல்லா தட்டி என் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு மகிமைகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அந்த ஆவிக்குரிய கண் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு உண்மையாக நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், மாம்சத்தின் கண்களில் தேடனா கிடைக்காது. மாம்சத்தின் கண்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கிடைக்காது. ஏன்னா மாம்சத்தின் கண்கள், யோசிச்சு பாருங்க, இந்த கண்கள் தான் பொல்லாதது. இருக்கிறதுலே இந்த சரீரத்திலேயே மிக மோசமான ஒரு அவயம் அப்படின்னு சொன்னால் கண்ணு தான். ஹல்லேலூயா. ஏன்னா கண்ணில் தான் நிறைய பாவங்கள் உண்டு, கண்களில் தான் இன்னைக்கு இச்சைகள் அதிகமாக உண்டு. நம்ம ஏன் ஆசைப்படுறோம்? ஒன்றும் இல்லைங்க, துணி கடைக்கு போகிறீங்க, அழகான ஒரு புடவையை பார்க்குறீங்க, அதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது அந்த புடவை அழகாக இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கண்ணால் தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கண்ணு இல்லைன்னு சொன்னால், அவள் கட்டின்னு போகிறா பாரு அந்த புடவை, இதுதான் நான் வாங்கணும்னு நினச்சேன், அது எப்படி தெரியும்? கண்ணுனால தான் தெரியும். எனக்கு இது மாதிரி ஆகணும், அவங்கள போல ஆகணும், இவங்கள போல ஆகணும், அழகாக இருக்குதே, எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றத எதனால? கண்ணால. ஏங்க ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்தாங்க? பார்வைக்கு இனிமையாய் இருக்கிறது என்று சொல்லி கண்டு வேதம் போட்டிருக்கு. அப்போ பிசாசு சொல்லும் பொழுது அவளும் பார்க்கறாத கண்ணால, ஆஹா இந்த கனியை போயிட்டு ஆண்டவரை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, ஒருவேளை இதை நான் சாப்பிட்டேன்னா தேவர்களை போல மாறுவனான்னு நினைச்சுதான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அழகா இருக்குதுன்னு ஆசைப்பட்டுச்சு. கொண்டு போய் கொடுத்த உடனே அவரும் பார்க்கறாரு, சாப்பிட்டியா நீ, நல்லா இருந்துச்சா? என்ன பண்றாங்க? கண்களின் இச்சை. இதே தான் இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்குது. சிம்சோன், அவர் ஒரு மகா பராக்கிரமசாலி, யார் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. பார்க்கறதுக்கு அழகா ஒரு பொண்ணு மாட்டினான். தெலிலால் என்று சொல்றதான ஒரு பெண் இடத்துல போய் என்ன பண்றாரு, ஐயோ இவ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி போய் விழுந்தாரு. அவருடைய மொத்த பலனும் போய், சரீரத்தில் இருக்கிற மொத்த பலனை இழந்து, ஒன்றுமே இல்லாத நிலைமையில அவருடைய 2 கண்ணையும் புடுங்கி
அவரை நிற்க வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? கண்களின் ஆசை, கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சைனால தான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறாங்க. இச்சைன்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கறதோ இல்லை பெண் ஒரு ஆணை பார்க்கறதோ மட்டும் கிடையாது. இச்சைனா எல்லாமே தான் இச்சை. கண்களில் ஆசைப்படுறது, ஒரு காரியத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது. இந்த கண்ணு தாங்க இந்த உடம்புல இருக்கிறதுலையே மோசமான ஒரு அவயம். ஏன்னா இதுதான் என்ன பண்ணு, கண்ணை பார்த்துட்டு அதுதான் பிரெயினுக்கு சொல்லும், ஏய் அது நல்லா இருக்கு பாரு, இதை சாப்பிடு, இதை வாங்கு, அங்கே போ, இதை செய். இந்த கண்களுடைய ஆசை தூண்டும் போது தான் நம்முடைய சரீரமும் அதுக்கு ஏற்ற போல நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கண்களை பார்த்து கொள்வது மிக அவசியம். அது வரைக்கும் அவ கண்ணுக்கு தென்படலை, அது வரைக்கும் புள்ள அழுது, ஐயோ நான் என்ன செய்வேன், அவருடைய துருத்தியில தண்ணி இல்லை, துருத்தியில தண்ணி காலி, ஐயோ நான் என்ன பண்ண போறேன். அது வரைக்கும் மாம்சத்தின் கண்ணில் தேடுறா, கிடைக்கல. அது வரைக்கும் மாம்சத்தில் பார்க்கறா, சுத்தி முத்தி பார்க்கறா, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவள் அழுது ஆண்டவரை பார்த்து அவ தேடி பார்த்துருப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தை அழ ஆரம்பிச்சு அப்படியே உடனே சாக போயிருக்காதுல்ல. ஒரு குழந்தை அழுதுன்னு சொன்னா அழுது 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 சாகுற நிலைமைக்கு எப்போ போவோம்னு சொன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம். குறைஞ்சு நம்ம எப்படி யோசிச்சுமே, குறைஞ்சது 1 மணி நேரம் இந்த குழந்தை அழுது இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் அழுதெல்லாம் சாக போவாது இந்த குழந்தையும். சில மணி நேரங்கள் அழுதுருக்கும், அழுது நாக்கெல்லாம் வறண்டு போய் அதால கத்தக்கூட முடியாம அப்படிலாம் இருக்கணும். அதுவும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆகார் கொண்டு போன குழந்தை கை குழந்தை, என் குழந்தை மாதிரி குழந்தை கிடையாது, ஒரு கூட நடக்கக்கூடிய ஒரு பையன் தான். அப்போ யோசிச்சு பார்த்து, இஸ்மவேல் ஒரு பையனா தான் இருக்கிறான். அப்போ அந்த குழந்தை அழுது சாகிற நிலைமைக்கு போதுன்னா சில மணி நேரங்கள், அந்த சில மணி நேரங்கள் அவன் என்ன பண்ணியிருப்பான், தன்னுடைய சொந்த மாம்சத்தின் கண்ணால தேடி இருப்பாளா? அது வரைக்கும் அவன் மாம்சத்தின் கண்ணால தான் இங்க ஏதாவது இருக்கு, அங்க ஏதாவது இருக்கு, அங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த அந்த வனாந்தரத்துல இங்க அங்கன்னு ஓடி தேடி இருப்பான். அது வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. எல்லாவற்றையும் தேடி பார்த்து அலைஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா, இதுக்கு மேல நம்ம ஓடி தேடி இங்க ஒரு தண்ணியும் இங்க கண்டுபிடிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துலான்னு சொல்லி கடைசியா சரண்டர் ஆகுறா. ஆண்டவர் கேட்குற, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ண, அவருடைய கண்ணீரை பார்த்து அவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்களை அவர் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி கூட சொல்ல முடியுங்க, வனாந்திரத்துல துறவை ஆண்டவர் உண்டு பண்ணினார், உண்மைதான். ஒருவேளை அந்த துறவு அங்க இருந்திருந்து இவ கண்ணுக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய மாம்சத்தின் கண்கள்ல தேடும்போது தெரியல, ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது தான் அந்த துறவு தென்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா இது அப்படியே இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னாரு. 100 வயது ஆனதுக்கு அப்புறமா ஒரு குமாரனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, ஆபிரகாமே நீ உன்னுடைய குமாரனை கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொல்றாரு. இவரும் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய குமாரனை ஈசாக்கு என்ன பண்றாரு, அந்த மோரியா மலைக்கு என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கு கட்டைகள் எல்லாம் அடுக்கிட்டாரு, பிள்ளையும் படுக்க வச்சுட்டாரு, கையை காலை கட்டிட்டாரு. கத்திய ஓங்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நீ உன்னுடைய குமாரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ எனக்காக நீ கொடுக்க வந்தியே, நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பொதருக்குள்ள என்ன பண்றாரு, ஒரு ஆடை காமிக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்க சொன்னாலும் அதே தான், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பைபிள்ல போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மாம்சத்தின் கண்கள்ல தென்படாத ஆசீர்வாதங்களை என் தேவன் இந்த ஆவிக்குரிய கண்கள்ல காட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பிறந்ததுல இருந்து நீ படிச்சிருப்பீங்க, வேலைக்கு போயிருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. இது எல்லாமே நம்முடைய மாம்சத்துல தான், நம்முடைய மாம்சத்துல, சரீரத்துல, பலத்துல எல்லாமே செய்றோம். ஆனா இந்த ஆவிக்குரிய கண் எப்ப திறக்கப்படும் சொன்னா, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலவரத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பதான் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அது திறக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல அவரை உண்மையாய் தேட வேண்டும். அப்படி உண்மையா தேடி பாருங்க, என் தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா.
அவருக்கு பயந்தவர்களுக்கு என் தேவன் மனம் இறங்க வல்லவராக இருக்கார். இன்னைக்கு பயம் இல்லாம தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை போகுது. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? கிடையவே கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் புஸ்தகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எழுதித்தான் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம கணக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பயம், ஒரு உணர்வு, கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னால் உண்மையாலுமே சொல்ல முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக காத்திருக்கிற நிறைய அழிவுகளிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். நம்ம சரீரத்துக்கு வர நிறைய அழிவுகளிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். நம்ம குடும்பம் காப்பாற்றப்படும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது வேதம் தான் சொல்லுது, தமக்கு பயந்தவர்களுக்கு என் தேவன் எப்படி இருக்கிறாரா? இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இறங்க வேண்டும், அவர் மனசு இறங்கணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி பயந்து நடந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம், இந்த 5வது மாதத்தில் இது கர்த்தர் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். வாக்குத்தத்த வசனம் இதுதான், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22. இதுதான் வாக்குத்தத்தம். இந்த மாதம் முழுக்க சபைக்கு உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத ஒரு ஆசீர்வாதம், முடிவில்லாத ஒரு கிருபை, முடிவில்லாத ஒரு அபிஷேகம், முடிவில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் கனம் மகிமை வரணும்னு சொன்னால் நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நிர்மூலமாகாமல் இருப்பது என் தேவனுடைய கிருபை. என் தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு, என் தேவன் தமக்கு நேசிக்கிறவர்களுக்கு என் தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிற தேவனை மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வணங்குறது ஒரு கல்லோ இல்லை ஒரு மரமோ இல்லை காது இருந்தும் கேட்காத மாதிரிலாம் கிடையாதுங்க. என் தேவன் அவர் காது உள்ளவர், அவர் கேட்கிறவர், அவருடைய கண்களால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். இந்த தேவன் ஒரு இரக்கத்தின் தேவனாய் அவர் இருந்து அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வேதனையை மனுஷன் புரிஞ்சிக்காம போகலாம், உங்கள் உறவுகள் புரிஞ்சிக்காம போகலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வியாதிகள், பலவீனம், உங்கள் மனசில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷன் வேணா அதை பார்க்காம இருக்கலாம், இல்லை மனுஷன் உங்களுடைய வேதனையை புரிஞ்சிக்காம உதாசீனப்படுத்தலாம். சில நேரங்களில் உங்கள் பிள்ளைகளே உதாசீனப்படுத்தலாம். அடப்போ அப்படின்ட்டு, ஐயோ நான் பெத்த பிள்ளைங்க கூட என்னை நேசிக்கலையே, பெத்த பிள்ளைங்க கூட என்னுடைய வேதனையை புரிஞ்சிக்கலையே நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அவைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனை கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் இறங்குகிற தேவன், மனம் இறங்குகிற தேவன். ஒரு விஷயம், கண்களை நோக்கி அவரை நோக்கி பார்க்கலாமா?